ஒரு சின்ன மணல் திருட்டு கேஸை வச்சு தான் உள்ளே போனோம். ஆனால் 4731 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக மணல் எழுதியிருக்காங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? நாங்கள் ஐஐடி கரக்பூர்லேருந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு இன்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு அளந்து பார்த்ததில் 10 அடிக்கு மணல் சொன்னால் 100 அடிக்கு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மணலை லாரிகள் மூலமாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த டோலில் மணல் ஏற்றிட்டு போன ஒவ்வொரு லாரியையும் நாங்கள் கணக்கெடுத்தோம். மொத்தம் 3000 லாரி போயிருக்கு. ஒரு லாரியில் 10 டன்னுனா 3000 லாரியில் இத்தனை டன்னு. இந்த காவேரி படுகையிலேருந்து இத்தனை டன்னு மண்ணு போயிருக்கு. ஆனால் அனுமதி இத்தனை டன்னுக்கு தான் இருக்குது. அப்போ இவ்வளோ எக்ஸஸ். இந்த பணம் எங்கே? இதுதான் மணி லாண்ட்ரிங்கு. அப்போ இதில் சம்மந்தப்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் ஆகியோர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள்னு கோர்ட்டு போய் கேட்குறாங்க. இவங்க எடுத்து வைக்கிற வாதம் என்னென்னா, எங்க குஜராத்தில் மண் இல்லையாங்க, யூபியில் மண் இல்லையாங்க அப்படின்றாங்க. கோர்ட்டு ஆமாம் அவங்க கேட்குறது கரெக்டாக இருக்குது. 4730 கோடி ரூபாய்க்கு இவங்க மண் அள்ளினதை கண்டுக்காமல் விடுங்க. நீங்கள் குஜராத்லையும் யூபியிலையும் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் வாங்கன்னு கோர்ட் சொல்லுமா?